அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இறைவனின் நல்லாசி முழுமையாக கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா, தை அமாவாசையில் நன்மை பெறும் ராசிகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2024 பிப்ரவரி 9 தை அமாவாசை தினம் வருது. அது மட்டும் இல்லை, இன்றைய நாள் தை, வெள்ளி, திருவோணம், வியாதிபாதம் எல்லாமே சேர்ந்து வருது. நாளைக்கு அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் படையல் போட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடலாம். காகைக்கு நிச்சயம் உணவு வைக்கணும். சுக்கிர பகவானுக்குரிய நாளுங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. மொச்சை பருப்பை பரப்பி 2 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. 2த்துலேயுமே டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றி சுக்கிர பகவானை நீங்கள் வணங்குங்க. நிச்சயம் மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். சரி, இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகளை பார்க்கலாங்க. மேச ராசி, ரிஷப ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி. தை அமாவாசையின் போது உண்டாகும் கிரகநிலை மாற்றத்தினால மேச ராசிக்கு நீண்ட நாட்களாக முயற்சித்த பணிகள் கைக்கு சேரும். புதுசாக நிதி ஆதாயம் கிடைக்கும். அரசு திட்டங்கள் மூலமாக பயன்பெறுவாங்க. உயர் அலுவலர்களுக்கும் உங்களுக்கு இணக்கமான ஒரு சூழல் உருவாகிறதுனால பதவி உயர்வு கிடைக்கும். ரிஷப ராசிக்கு தொழில் முனைவோருக்கு தை அமாவாசையில் நினைச்சதற்கு மேலே லாபம் கிடைக்கலாம். கடவுள் மீது நம்பிக்கை அதிகமாக பெருகும். சிவத்தொண்டு செய்வீங்க. பணியிடத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளால் அயல்நாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு வாய்க்கும். கடக ராசிக்கு தை அமாவாசையில் நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தினால நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத கடகராசிக்கு நிச்சயம் திருமணம் கைகூடும். இந்த நாளில் புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. புதிய தொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செஞ்சாலும் வளர்ச்சி கிடைக்கும். இல்லற துணையை பிரிஞ்சவங்க நிச்சயமாக அவங்க துணையோடு சேருவாங்க. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மன நிம்மதியை கொடுக்கும். விட்டு கொடுத்து போவீங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால சாதகமான பல நல்ல சூழ்நிலை உருவாகும். மகர ராசிக்கு உங்களோட பணியிடத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஊக்கத்தொகையை பெறுவாங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். தை அமாவாசையில் ஒரு விஷயத்தை தொடங்கினா நிச்சயம் தடைபடாது. துணிந்து தொடங்குங்க. வாகனங்களை உபயோகிக்கும்போது நிச்சயம் எச்சரிக்கையாக இருக்கணும். மீன ராசிக்கு தை அமாவாசையில் சுபமான செய்தி சேரும். தொழில் செய்பவங்களுக்கு நிகர லாபம் அதிகரிக்கும். சமூகத்தில் இத்தனை நாட்கள் கிடைக்காத நல்ல பேரை தை அமாவாசையில் சம்பாதிப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. உங்களிடம் முக தெரியாதவங்க கூட நட்பு பாராட்ட விரும்புவாங்க. இந்த ராசிகளுக்கு எல்லாருக்குமே தை அமாவாசை ஒரு நல்ல செய்தியை கண்டிப்பாக தரும். அதே மாதிரி மற்ற ராசியினருக்கும் நிச்சயம் நல்லது நடக்க தை அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க. திதி தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு உங்கள் முன்னோர்களை நினைங்க. தை வெள்ளியாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிர வழிபாடை மேற்கொள்ளுங்க. இந்த நாள் எல்லாருக்கும் மிக மிக சிறப்பான நாளாக இருக்கும். நிச்சயம் இதை பயனுள்ளதாக இருக்கும். அந்த தகவல் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.